தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அமேசான் காடுகள் இருக்குல்ல, இதை மனுஷகுலம் அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த காடுகளை பல போதி அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மனுஷகுலம் இருந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லும் போது பல பேர் ஆதங்கப்படுவீங்க, இந்தியாவில் இருக்கவங்க. ஆனா இந்தியாலேயே ஜூனியர் அமேசான் சார்ந்தோம் இதே போல நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி எத்தனை பேருக்கு அட்லீஸ்ட் தெரியும்? இதை பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்ததான் இந்த கான்டென்ட் நிகழ்ச்சிகளை போலாம். ஆரவள்ளி மலைத்தொடர், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் இருக்குல்ல, இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு ஆரவள்ளி மலைத்தொடரை பற்றி பெருசாக தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஆக்சுவலாக எதை நம்ம இமயமலை ஆகா ஓகோன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறோம்ல, பழமையான மலை அதுன்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் விட அப்போ ரொம்ப பழமையான மலை தான் இந்த ஆரவள்ளி மலைத்தொடர். 200 கோடி ஆண்டுகள் பழமையானது தான் இந்த ஆரவள்ளி மலைத்தொடர். இதோட ஒட்டுமொத்த பரப்பளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,47,000 சதுர கிலோமீட்டர்ஸ். குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லின்னு இத்தனை மாநிலங்கள் வரைக்கும் அப்படி நீண்டு நெடிஞ்சு விரிஞ்சு இருக்கிறது தான் இந்த ஆரவள்ளி மலைத்தொடர். இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 670 கிலோமீட்டர்ஸ். சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை பேஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த அளவுக்கு பறந்து நீண்டு கிடக்குது. கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோட சாயல் வருதுல்ல, இங்கே எப்படி சில மாநிலங்கள் சார்ந்து இணைச்சிருக்கோம், இதுமாரி இதுவும் ஓகே ரைட்டு. இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படின்றது இந்தியாவோட பச்சை கவசம்னு சொல்லுவாங்க, இல்லைனா பசுமை கவசம்னு இன்னும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கங்களா. அதை தார் பாலைவனம் இருக்குல்ல, இது கிழக்கு நோக்கி நகர்ந்து வளமான இந்தோ கங்கை சமவெளி இருக்குல்ல, அதையும் வறண்ட பூமியை மாத்திடக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக அப்படி கவசமா நடுவில் நின்று பாதுகாத்துட்டு இருக்கிறதா இந்த ஆரவள்ளி மலைத்தொடர். அதனாலதான் இந்திய பசுமை கவசம்னு இதை நாம சொல்றோம். அந்த ஆரவள்ளி மலைத்தொடரே ஃபியூச்சர்ல இல்லாம போயிடுச்சுனான்னு எடுக்கிறல வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் பல விஷயங்கள் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. போ அதை பத்தி சொல்றேன். இந்த நிலத்தடி நீர் இருக்குல்ல, இதை புதுப்பிக்கிற ஆற்றலும் இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்களுக்கு இருக்கு. இந்த அண்டர் வாட்டர் சார்ந்து நம்ம லேயர்ஸை பிரிப்போல, அடுக்குகளா பிரிப்போல, இதுல 1 ஹெக்டேருக்கு 20 லட்சம் லிட்டர் நீரை சேமிக்கிற அந்த அடுக்குகள் இருக்குல்ல, அது எல்லாத்துலயும் நீரை புதுப்பிச்சு கொடுக்கறது இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் தான். அவ்வளோயாங்க. சம்பல், சபர்மதி, லூனி இந்த ஆறுகள் பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஆறுகளோட பிறப்பிடமோ வேற எதுவும் இல்லை, இதே ஆரவள்ளி மலைத்தொடர்கள் தான். டெல்லி தூசு புயல் இருக்குல்ல, இதனால ஏற்படுற மாசு இருக்கு பாருங்க, இதை ஃபுல்லாக வடிகட்டுற அந்த ஃபில்ட்ரேஷன் வேலை யார் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? எக்ஸாக்டாக இதே ஆரவள்ளி மலைத்தொடர்கள் தான். இதனால தான் வட இந்தியாவோட பசுமை நுரையீரல்னு நம்ம ஆரவள்ளி மலைத்தொடர்களை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். எப்படி இந்த உலகத்துக்கான நுரையீரலாக நம்ம அமேசான் காடுகளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம், அது போல் இந்தியாவுக்கு ஒரு ஜூனியர் அமேசான்னா இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் தான். எதுக்கு ப்ரோ இப்போ ஆரவள்ளி மலைத்தொடரை பற்றி கிளாஸ் எடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, இனிமேல் கான்டென்ட் இன்டென்ஸாக புரிய ஆரம்பிச்சிருங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருந்த நேரம். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இருக்காங்களே, இவங்க ஒரு நிபுணர் குழுவை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது சுரங்கம் அமைக்கலான்னு மத்திய அரசு இல்லைன்னா வேற யாரோ முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அது மலைத்தொடராக சார்ந்து இருந்துடக்கூடாதுல, வளத்தை அழிக்கிறதா மாறிடக்கூடாதுல. ஸோ இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படின்றது எதை வச்சு நாம மெஷர் பண்ணுறது? இது அந்த மலைத்தொடர் பகுதி, இது மலைத்தொடர் அல்லாத பகுதி, இதை கண்டுபிடிக்கும்பா அப்படின்ட்டு இப்படி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஃபார்ம் பண்ண கையோடு இந்த ஆரவள்ளி மலைத்தொடரை பற்றி ஃபுல்லாக எல்லா ரிசர்ச்சையும் அவங்க பண்ணி முடிச்சதா சொல்கிறாங்க. முடிச்ச கையோடு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சுப்ரீம் கோர்ட்டில் ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணதாக தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? உள்ளூர் நிலப்பரப்பில் 100 மீட்டர்ஸ்க்கு உயரமாக இருக்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஆரவள்ளி மலை அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 500 மீட்டருக்கு இடைப்பட்ட 2 அல்லது 3க்கு அதிகமான 100 மீட்டர்ஸ்க்கு உயர்ந்த இந்த மலைகள் இருக்குல்ல, தொடர்ந்து இருக்கிறது, அதெல்லாம் ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படின்னு சொன்னாங்க. சிம்பிளா சொல்லி புரிய வைக்கிற மக்களே, அதாவது ஆரவள்ளி மலைத்தொடர்லயே நிறைய சமப்பாங்கான இடங்கள்லாம் வரும். அதெல்லாம் 100 மீட்டர்ஸ்க்கு மேலே இருந்தாதான் ஆரவள்ளி மலைத்தொடர்னு அதுக்குள்ளே கொண்டு வருவாங்க. 100 மீட்டர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது மலைத்தொடர் கிடையாதுப்பா, அங்கே நீ சுரங்கெல்லாம் அமைச்சிக்கலான்ற மாதிரி தான் பொருள். வித்தியாசம் புரிஞ்சிச்சா? இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக எடுத்து படித்து பார்க்குது சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டு இதை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே ரைட்டுங்க, நீங்கள் மெஷரிங் பாயிண்ட் பற்றி சொன்னீங்களே, அது ஓகேன்ற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டு கன்வின்ஸ்டு. இதனால தான் பல பேருக்கு என்ன தெரியுமா பயம் வந்துருச்சு, ஏப்பா நாங்கள் படித்த வரைக்கும் இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் சார்ந்து
12,081 ஹில்ஸ் இருக்கு. அதுல 1048 ஹில்ஸ் மட்டும்தான் 100 மீட்டர்ஸ்க்கு மேல இருக்கு. இட் மீன்ஸ் 328 ஃபீட்டுக்கு மேல இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க ஆரவள்ளி மலைத்தொடர்னு சொல்லிட்டு தொடமாட்டீங்க சட்டத்தின்படி. அப்ப எஞ்சி இருக்குல்ல பெரும்பான்மையான ஹில்ஸ், அதோட நிலைமை என்னங்க? 100 மீட்டர்ஸ்க்கு குறைவா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மலையை அழிச்சிட போறீங்களா என்ன, அந்த ஹில்ஸ் எல்லாத்தையும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பல பேரும். இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இருக்காங்களே, அவங்க இதை பத்தி எந்த அளவுக்கு கன்சர்னை வெளிப்படுத்திட்டு இருக்காங்கன்னா, 100 மீட்டர்ஸ்க்கு கீழே இருக்க மலைப்பகுதிகளில் சுரங்க பணிகளை கண்டிப்பா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆரவள்ளி மலைத்தொடர் தன்னோட இருப்பையே இழந்துடுமேங்க. நம்ம நாட்டில் ஓரளவுக்காச்சும் மாசு கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு காரணம் நார்த்தில் முழுக்க இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்கள் தான் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருக்கு. நிலத்தடி நீர் சார்ந்து அவ்வளோ தூரம் நம்மளை கேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம தூக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம என்ன பாலைவனத்தில் வாழ போகிறோம்? சார் நம்மள விடுங்க, நம்மளுக்கு அடுத்து வர சந்ததி பாலைவன பூமியிலே வாழணும். இந்த பாலைவன பூமி சார்ந்த நீட்சி இருக்குல்ல, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அது அதிகமாகிடுமேங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது தெரியுதா தெரியலையாங்க? எப்படிங்க இந்த ரிப்போர்ட்டை ஒத்துக்கலான்ற மாதிரி, எப்படி இந்த திருநாயல் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் எடுத்து பல பேரும் கிளர்ந்தாங்க, அதே மாதிரி இப்போ இந்த விவகாரத்தில் நிறைய பேர் கிளர்ந்து எழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சியினர் இந்த நேரத்தில் கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் உங்கள் காதுகளில் போட்டுடுறேன். அவங்க கரெக்டாக பேசியிருக்கானா இல்லையான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். என்னென்ன சொல்கிறாங்க? யாருக்காக இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் சார்ந்து புதிய விளக்கத்தை நீங்கள் கோரியிருக்கீங்க, அதை பெற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ நாளாக பெருசாக விளக்கெல்லாம் கேட்கல, இப்போ மட்டும் நான் விளக்கம் கேட்டிருக்கீங்க. இந்திய வனவியல் ஆய்வுத்துறை இருக்குல்ல, அதை மத்திய அரசு புறக்கணிக்குதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டெல்லியை பாதுகாக்கிற ரொம்ப முக்கியமான மலைத்தொடரே இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் தான். இப்போ டெல்லியை பாலைவனமாக மாற்றுறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? அந்த மலையை ஃபுல்லாக அழிச்சு ராஜஸ்தானோட உயிர் நாடியும் இந்த மலை தான். அப்பேற்பட்ட மலை சார்ந்து எதுக்கு இப்படி டார்கெட் பண்ணுறீங்கன்னு காங்கிரஸ் தலைமையில் பல கட்சிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இருக்குல்ல, அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன்னா காங்கிரஸ் தரப்பில் பேசுகிறாங்கன்னா கவர்மெண்ட் சைடில் ரியாக்ட் பண்ணுவாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்க 100 மீட்டருக்கு குறைவான எல்லா நிலங்கள்லையும் சுரங்க பணியை நாங்கள் செஞ்சுக்குங்க அப்படின்னு அனுமதிலாம் கொடுக்க போகிறதில்ல. எதுக்கு இது போல தப்பாக செய்தியை பரப்புறீங்க அப்படின்னு காங்கிரஸை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஆரவள்ளி மலைத்தொடர் பகுதிகளில் புதிய சுரங்கம் குத்தகைக்கு விடப்படாது, அதுக்கு அனுமதிலாம் கொடுக்க மாட்டோன்னு கவர்மெண்ட் அந்த ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறதா சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த என்ன பாருங்க, ஏற்கனவே இருக்கிற சுரங்க பணிகள் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கலாம், மற்றபடி புதுசாலாம் எதுவுமே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோங்க அப்படின்ட்டாங்க. ஆரவள்ளி மலைத்தொடரில் கிட்டத்தட்ட 0.19% பகுதிகளுக்கு மட்டும்தான் சுரங்க அனுமதி கொடுக்கப்படுது. மொத்தமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கப்புறமே நீங்கள் ஒட்டுமொத்தமாக அக்குமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2% பகுதி மட்டும்தான் ஆரவள்ளி மலைத்தொடரை பேஸ் பண்ணி சுரங்கம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2% மட்டும்தான். அதுவும் இங்கே விரிவான ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் ஒப்புதல் பெற்ற பிறகு தான் அந்த மைனிங் சார்ந்து கூட யோசிச்சே பார்க்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அமைச்சகம் சொன்ன விஷயத்தை கேட்டிங்களா? அடுத்து மத்திய பாஜக அரசு அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆரவள்ளி மலைத்தொடரை காக்கிறதுக்கு பிரதமர் மோடி ரொம்ப உறுதியோடு இருக்கார், அதில் எப்பயுமே பின்வாங்கவே மாட்டார். அவர் ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ இது எப்பவுமே நடக்கிறது தானே, அதை ஒரு பார்ட்டி இருக்கும், அந்த பார்ட்டியோட கேள்வியை கேட்போம், அவங்க அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேள்வியை கேட்டு ட்விஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சுல, அந்த டைமில் தான் சுரங்கப்பணி கட்டுப்பாடுகளை அவங்க தளர்த்தினாங்க. அதை மட்டும் ஏன் யாரும் கேட்க மாட்டீங்க, தளர்த்துனாங்களே அப்படின்றாங்க. இப்போ இது தவறான தகவல்களை காங்கிரஸ் பரப்பிக்கிட்டு இருக்கு, இதை நம்பாதீங்க மக்களே, அவங்க உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறான்னு காங்கிரஸ் சார்ந்து அவங்க போட்ட பலம் இவங்க திருப்பி போட்ட மாதிரி தான் இந்த விஷயம் அமைஞ்சிருச்சு. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்களா, இயற்கை வளம் சார்ந்து பேசுகிறதா இருந்தால் கூட அரசியல் கலப்பு இல்லாமல் எதையும் பேச முடியல. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா, அது முன்னாடி ஆல் ஐஸ் ஆன் ஆரவள்ளி, இது இப்போ போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க நிறைய பேரும். தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் நிறைய மக்கள் இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. நார்த்தில் பல போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. அந்த மக்கள் முன்வைக்கிற முக்கியமான கோஷங்களே ஆரவள்ளியை அழிக்க விடவே மாட்டோம், பாலைவனத்தில் வாழ்றதுக்கு நாங்களும் தயாராக இல்லை, எங்களோட சந்ததியும் தயாராக இருக்க விட மாட்டோன்னு அந்த மக்கள் சொல்லி கொடியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம இந்த ஜென்ரேஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கோமா? ஆனால் இன்னும் அடுத்தடுத்த சில ஜென்ரேஷன் கழித்து அந்த மலை இருக்குமா இருக்காதான்னு ஒரு பெரிய ஐயம் நமக்கு வந்திருக்கு. அதாவது பணம் பார்க்கறதுக்காக இயற்கையை பதம் பார்க்க ஆரம்பிக்கிற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுங்க. இப்போ நான் சொல்கிறது பைத்தியகாரத்தனமாக தெரியும். சில நூற்றாண்டுகள் சில தசாப்தங்கள் கடந்தாலே உண்மை உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொல்கிறதோட ஆழம். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு என்ன கதியோ அதுவே ஆரவள்ளி மலை தொடருக்கும் ஏற்பட்டுருமோன்ற அச்சம் என் மனசில் உள்ளபடி எழுந்திருக்கு. உங்களுக்கு எழுந்திருக்கா மக்களே? புல்டோஸரை வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு பணத்தை மட்டும் சம்பாரித்து என்னத்தை சாப்பிட்டு வாழ போகிறோன்னு நினைக்கிறோம். புரியல இந்த ஒரு விஷயம். போதுன்ற மனசு இருந்தாலே போதும், ஆனால் போதாதுன்ற மனசு இருக்கும் போது பணத்தை பெஸ்ட் பண்ணி இயற்கையை வரைக்கும் கை வைக்கிறதுக்கு நம்மளை தூண்டி விடுற மாதிரி இருக்குது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த மனசில் ஒரு பினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். இப்படி இருக்கிற ஆரவள்ளி இப்படி மாறும்னு நினைக்கிறீங்களா? ரொம்பலாம் இல்லை, ஒரு 5 வருஷத்தில். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.